நீங்க கொடுத்த 500 ரூபாய்க்கு லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க. கட்டில், மெத்தை, தலகாணி, எவர் சில்வர் டிஃபன் கேரியர், பிளேட்டு, இரானி ஹோட்டல், முட்டை பிரியாணி, கோலி சோடா. அதுக்கு பிரியாணி செரிக்கல சார். ஆட்டோ, வண்டி கூலி இதையெல்லாம் சேர்த்து மொத்தம் 515 ரூபா 17 பைசா. நீங்க தர வேண்டியது 215 ரூபா 17 பைசா. எந்த பள்ளி கொடுத்து படிச்ச? மனக்கணக்கு சார். இதுல என் புரோக்கரேஜ் 200 ரூபாய் சேர்த்து சொல்றேன். எல்லாம் சுரண்டியாச்சு, மிச்சம் மீதி இருந்து எடுத்துக்கோ. என்ன சார் நோட்டையே காணா, வெறும் சில்லறதா இருக்குது. பாத்தீங்களா சார், ஒரு குடும்பம் நடத்துறதுனா எவ்வளவு சிரமம்னு இப்ப புரியுதா சார்? இதே வேகத்துல முதலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வாங்கி கொடுங்க சார். போதும் போதும், வாங்க சம்பளத்துக்கு எதாவது கழிவை. சம்பளம் பார்த்தல் பகவான் மறுபிறப்புன்னு சொல்றாங்களே, அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்புறேன் சார். அவன் செய்யற நல்லது கெட்டதுக்கு அடுத்த பிறகு எடுத்து அனுபவிச்சு. அப்போ இப்படி பாத்ரூம் எல்லாம் எடுத்து வாடகைக்கு விடுறாங்களே, அவங்களுக்கு என்ன பிறகு கிடைக்கும்? இந்த விஷயத்துல பகவானுக்கே டவுட். வீட்டை பாரு, இந்த வீட்டுக்கு 200 ரூபாய் வாடகை. மனுஷனுக்கு என்ன பேராசை. வீட்டுல ஆணி அடிக்க கூடாது. ஏப்பா, நீ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது நான் சொன்ன கண்டிஷன்ஸ் 2 மாசம் அட்வான்ஸ், 1ஆம் தேதி வாடகை, ரசீது கிடையாது, வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, போக கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அதோட இந்த கண்டிஷன் சேர்த்து இதே வழியாத்தான் திரும்பி போகணும், அதே வழியாத்தான் சுத்திட்டு வரணும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது. அதிகாலையில் 3 மணிக்கே எழுந்து குளிச்சிடணும், இல்ல 10 மணிக்கு மேலதான் குளிக்கணும். அடக்க உடக்கமா நடந்துக்கணும், சத்தம் போடவே கூடாது. என் மகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவ பெரிய ஐயே, அவங்க தங்கமானவங்களாச்ச. அது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தங்கமானவர், உங்க மகளாச்ச. ரொம்ப நல்லவா. என் மகன்னா மகதான். வீடு சௌரியமா இருக்க? பட்டணத்துல இந்த மாதிரி வீடே கிடைக்காது சார். வாடகை ரொம்ப குறைச்சல். பணம் கிடக்குது, அது கழுத. அது வரும் போகும். இந்த வீடை ஒரு சொந்த வீடாவே நினைச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அம்மா எப்ப வராங்க? அம்மாவா? ஆமா சார், உங்க அம்மா சார், உங்களை பெத்த அம்மா சார். கிராமத்துல அறுவடை நேரம், அதையெல்லாம் முடிச்சு 4 கிழமையும் பார்த்தானே சார் வருவாங்க. என்ன என் மகன் வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகா, பக்கத்து முறை இருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லாத நாடகம் என்ன சார் நீங்க? கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி யார் சார் வீடு தரையிற? யோசனை பண்ணு. பகவானுக்கு பட்டான ஒரு ஐடியா. அம்மா இருக்கிறாங்கன்னு அடிச்சு விட்டாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அட பாவி, இப்ப நான் அம்மா எங்க போவேன்? அவங்க இறந்து போய் எத்தனையோ வருஷம் ஆச்சே. அம்மா வருவாங்கன்னு ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் சின்னம்மா வந்துருவாங்க. நாக்கு அடக்கி பேசுங்க சார். என்னையா நாக்கு அடக்கி பேசுறது? அப்சல்யூட்லி ஃப்ராட். என்ன சொன்னீங்க? முதலாளிங்க அந்த ஆளுக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க தான் முதலாளியா? வியாபாரமா சூதாட்டமா? சுத்த ஃப்ராடுவே. எஸ் ஃப்ராட். சீட்டிங். எஸ் சீட்டிங். அதுக்கு இவங்க உடந்த கோர்ட்ல கேஸ் போடலாம், வாதாடலாம். நல்லது கிட்ட தெரியாதவங்க சுத்த அழகித்தனம், ஃப்ராட், ஹம்பக், சீட்டிங். மிஸ் சார், வாட் a wonderful tie. இந்த துணி இந்தியாவுல கிடைக்கிறது இல்லையே. கரெக்ட், லண்டன்ல வாங்கிருது. உங்க ஸ்ட்ரக்சருக்கு என்னமா பொருந்தது சார்? இது என்ன வாங்கி தச்சதா? இல்ல, தச்சு வாங்கினது. தம்பி, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? என் பேரு கண்ணன், இந்த ஷாப்புக்கு மேனேஜர். சார் ஏதோ கோபமா? பழைய ரேடியோ புது ரேடியோன்னு சொல்லிருப்பாங்க சார். ஐயோ, நீங்களாம் வாங்கலாமா சார்? உமாவதி, அந்த பூயை எடுத்துட்டு வா சார். இந்த மாதிரி செட்டு 3 தான் மெட்ராஸ்க்கு வந்தது. ஒண்ணு ஆட்டுக்கார அலமேல வீட்டுல இருக்கு. நம்ம மயிலு 16 வயசு அங்க இருக்கு. இத ஜெயமால்னு கேட்டாங்க சார். நான் வாங்கிக்கிறேன்ப்பா. என்ன விலை? ஜஸ்ட் 2000 rupees. கேஷ் பில் போடு. 1750 ரூபாய். பேக் பண்ணி சார் கார்ல வச்சிரு. தேங்க் யூ வெரி மச். சரியான பைத்தியம். சார், ஜெயமாலோட அட்ரஸ் என்ன? அவங்க அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார்? இந்த ரேடியோவை என் ஞாபகார்த்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும். ஐ லைக் இட் சோ மச். பகவான், அவங்க விலாசம் தானே? வெளியே வாங்க தாரேன். வாங்க. தேங்க் யூ. மிஸ்டர் கண்ணன், பழைய கில்லாடி நீங்க.
1500 ரூபாய் ரேடியோவை 2000 ரூபாய்க்கு வித்துட்டீங்களே. அதுதான் பிசினஸ் டாக்டிக்ஸ். முதல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட சாதுரியமா பேசி வியாபாரத்தை பெருக்க பழகிக்கணும். நீங்க கேட்கிற இன்கிரிமெண்ட் போனஸ் எல்லாம் தானா உங்க பாக்கெட்ல வந்துடும். அதனால நாளையில இருந்து எல்லாரும் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துடணும். சார், லேபர் ஆக்ட் படி காலையில 9 மணிக்கு தான் சார் கடை திறக்கணும். நான் ஒரு பெரிய குடும்பஸ்தம்பா. நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் தினம் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துட போறேன். மிஸ்டர் கண்ணன், எஸ், இன்னைக்கு சம்பள தேவி. பேங்க் டைம் ஆயிடுச்சுல, இதை புறப்பட்டு இருக்கேன். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். என்ன இது, இவ்வளவு கேஷ் வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கலாமா? கம் ஆன். ஏமாந்துட்டேன். இஸ் a very intelligent man. அதை எடை போறது நம்ம வேலை இல்ல. எதிரியை எடை போடாம மோத நினைக்கிறது தப்பு. தப்பு கணக்கு போட்டுதான் அந்த கண்ணை என்கிட்ட விளையாடிட்டான். முடிஞ்ச அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இல்ல அவனுக்காக நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். இப்படி அவசர புத்தினாலதான் ஆபத்தை நீங்க விலை கொடு. நோ, அவன் செஞ்சது என்னால மறக்கவே முடியல. வாசு, நீங்க எனக்கு வேணும். அதுக்காக எதையும் செய்வேன். இட்ஸ் a challenge. அந்த கண்ணை இல்ல, வேற யாரா இருந்தாலும் இந்த உஷா குறி வச்சா தப்பவே முடியாது. நீ என்ன ஏமாத்த முடியாது. வாசு, ஸ்டாப் இட். ஊருக்கு நல்லவனா, தாய்க்கு பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன். பழைய உறவு, பழைய வாழ்க்கை, இதை வச்சு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்காத. ஓ, ஐ சே கெட் அவுட். பகவான், வசந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே, நான் சொன்ன டயத்துக்கு இங்க வந்துடுவாளா? 8 மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதுல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன். அப்ப நிச்சயம் வந்துருவாங்க. நான் போய் காபி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா. அட என்ன சார், நீங்க காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம். வந்த உடனே பக்கத்துல போங்க. பயம் வந்தா பகவானை நினைச்சுங்க. இட்ஸ் யூ ஆல் சக்சஸ். குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங். ஜூன் சொல்ற மாதிரி இருக்கு. குட் மார்னிங். வாலைக்கும் சலாம். குட் மார்னிங். இது நமஸ்தே. குட் குட் மார்னிங் சார். மிஸ் வசந்தா, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளையில இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது சொல்ல தாங்க முடியல. பொண்ணு அது பேய். ஐ மீன் அது அதை கட்டிக்கு போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்க தான் புத்திசாலியாச்சு சார். புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க? அப்போ ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? பிளென்டி பிளென்டி. ஐ மீன் நீங்க நான் என்ன சார் நீங்க அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கார் பக்கத்துல வந்தீங்க, அதுல அவசரப்பட்டீங்களே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க வாங்க வாங்க. இதுதான் சோஃபா கம் பெட், பெட் கம் சோஃபா. உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம், சாஞ்சும் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, கொஞ்சம் பேசணும். பேசணும்? பேசுங்க. தனியா? தனியா தனியா தனியா. மகன் இங்க வா. அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா? என்னன்னு கேளு. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்?
ஒண்ணும் வேண்டாம். சிவபூசணி கரடி போந்த மாதிரி சைத்தான் விடாம என்ன அம்மாடியோட போறீங்க? ஒண்ணும் வாங்கலையா? நான் வந்தது வாங்கத்தானே. பெரிய இடத்தாள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அடுப்பு இருக்குது, அகப்ப இருக்குது, எல்லாமே எவர் சில்லர்ல நான் ஒண்ணும் வாங்குறதுக்கு வரலப்பா. அப்புறம் வேற எதுக்கு உங்க வந்தீங்க? மேனேஜரை பார்க்கணும். மேனேஜரை பார்க்கவா? அப்புறம் எப்படி போறீங்க? அவர் ரூம் அங்க இருக்குது, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க. சார், எஸ், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களே இல்ல, நீங்க உட்காருங்க. ஏன் முடிக்கிற? போய் காஃபி ஊத்திட்டு வா. நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத. நான் வந்த விஷயம் என்னன்னா, இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம். நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம். அது எப்படி? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம். இங்கே உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம். What do you say? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். Okay. See you. பகவான் இருக்கா? இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன். இது பொண்ணு இல்ல, மூதேவி. அப்ப இந்த பொண்ணை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த மாயபவனம். அதே அந்த மோகினியா? நல்லா இருக்கு. விட்டுட்டீங்களே சார். கலதான் ஒண்ணு வரப்படாத.